அனைவருக்கும் வணக்கம். பன்னியின் சீரியல் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நினச்சின்னு சொல்லி பார்க்கலாம். கதிர் ராஜி 2 பேருமே இந்த கண்ண பையனை வந்து தேடி ஒவ்வொரு இடமும் அலைஞ்சிட்டு இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வர்றாங்க. சரி வா வீட்டுக்கு போவோம், அதான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, இனிமேல் அவங்க பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து கார் ஓட்டிட்டு வரும்போதேவும் ரெட் கலர் ஷர்ட் போட்டு இன்னொருத்தர் ஏதோ ரோட்டில் ஒரு ஆள் இருக்காங்க. அங்கே பாரு அது கண்ணன் தான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி ராஜி நிப்பாட்டு காரை நிப்பாட்டு அப்படிங்கிறாங்க. இரு வெயிட் பண்ணு, அவசரப்படாத, பொறுமையாக இரு, அது கண்ணன் கிடையாது அப்படிங்கிறாங்க. இல்லை நான் சொன்னால் சரின்னு ஃபஸ்ட்டு கேளு, ஃபஸ்ட்டு நீ நிப்பாட்டு, அவன் கண்ணன் தான் அப்படின்ட்டு ராஜீவ் கார்லேருந்து இறங்கி சீக்கிரமாக ஓடி போகிறாங்க. ஏதோ ஒரு பையனை பிடிக்க போகிறாங்க. பட் அந்த ஆள் வேற ஆளாக இருக்கார். நான் தான் சொன்னேன்ல அது கண்ணன் கிடையாதுன்னு, கொஞ்சமாக நான் சொல்கிறத கேளு, வா முதல் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் வீட்டில் அப்படின்னா மயிலோட அப்பா அம்மா அவங்க வந்து பாண்டியன் குமதி இவங்க எல்லோரும் இருக்காங்க. ஆனால் ஏன் சம்பந்தி அடிக்கடி ஜாதகம் பார்க்க போகிறேன் ஜோசியரை பார்க்க போகிறீங்களே, இன்றைக்கி என்ன பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு. அதுவா நம்ம குலதெய்வங்களுக்கெல்லாம் பொங்கல் வைக்க போகும்போது உங்கள் மேலே வந்து கூரை வந்து விழுந்துருச்சுல, அது ஏதோ அபசகுன மாதிரியே இருந்துச்சு, ஸோ அதான் என்ன மனசு கேட்கல, என்ன ஏதுன்னு போய் கேட்க போவோன்ட்டு போய் பார்த்தோம். அவர் சொன்னார் உங்களுக்கு வந்து பெருசாக வர வேண்டிய ஆபத்து வந்து இந்த மாதிரி சிறுசாக போயிடுச்சான், இந்த தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரியா, அதனால் ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்ட்டு மயிலோட அம்மா பேசுகிறாங்க. கோமதின்ட்டு எப்பா முருகா நல்ல வேலை காப்பாற்றி கொடுத்துட்டையா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து மேலே பார்த்துட்டு சாமியை கும்பிடுறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அவங்க அப்பா பேசுகிறாங்க. அப்படியே அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்களுக்கும் யோசனை வந்துச்சு, மயிலுக்கு சரவண மாப்பிள்ளைக்கும் தாலி பிரித்து கோத்துக்கலாம் அப்படின்ட்டு, நாலு நல்ல நாளாக இருக்குது, ஸோ அன்றைக்கே வச்சிடலாம்னு சொல்லி நாங்கள் யோசித்து வந்தோம், உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறாங்க. அதுக்கே நான் தாராளமாக பண்ணிடலாம், ஏன் கோமதி நீ என்ன நினைக்கிற அப்படின்ட்டு பண்ணின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஓகே தாங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் மீனாக்கும் செந்திலுக்கும் கல்யாணம் ஆச்சு, அவங்களுக்கு தாலி பிரித்து கோர்க்கலாம்னு நினச்சோம், பட் அதுக்குள்ளேயே ராஜிக்கு கதிருக்கு, சரி அவங்களுக்கு எதாவது நடக்கலாம் அப்படின்னு நினச்சி பார்த்தோம், ஆனால் அதுக்குன்னே மயிலுக்கு சரவணனுக்கு, அதனால் நான் என்ன நினைக்கிறேன்னா 3 பேருக்கு ஒன் போல் தாலி பிரித்து கோத்தலான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி பேசுகிறீங்க, ஒரே கல்யாண மண்டபத்தில் 2 பேருக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒரு கல்யாணம் நல்லாயிருக்கும், இன்னொரு கல்யாணம் பண்ணவங்க வந்து சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லி முன்னோர்கள் அன்றைக்கி அப்பயே சொல்லி வச்சாங்களே, நீங்கள் என்னடனா இப்போ போய் ஒரே இதில் 3 பேருக்கும் ஃபங்க்ஷன் வைக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட அவங்க அம்மா தயக்கத்தோடு கேட்குறாங்க. மயில் வந்து காஃபி கொடுத்துட்டு பக்கத்தில் நிற்கும்போது இல்லைம்மா பேசாமல் வருமான்ட்டு கண் சைகையில் மட்டும் அப்படியே பேசுகிறாங்க. இல்லை அது சரியாக வருமா எனக்கு தெரியல, அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிறாங்க. இதில் என்ன இருக்குது சம்மந்தி, பெரியவர்கள் வந்து சொன்னதில் மைனஸும் இருக்குது ப்ளஸ்ஸும் இருக்குது, நம்மளுக்கு வேணுங்கிறத ப்ளஸ் பாயிண்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு மைனஸை விட்டுற வேண்டியதானே, நம்ம வசதிக்கு ஏற்றாப்புல நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் சொல்கிறாரு. ஆமாங்க இதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு கோமதி சொல்கிறாங்க. சரி நீங்கள் சொன்னால் சரி தான், அது எல்லாமே சேர்ந்து மொத்தமாக 3 பேருக்கும் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொன்று மயிலுக்கு இந்த சடங்கு சம்பிரதாயம் பண்ணுறதுக்கு எல்லாமே அப்பா அம்மாங்கிற பேரையில் நாங்கள் இருக்கோம், ஆனால் மீனாக்கு ராஜிக்கு அவங்க அப்பா அம்மா யாரும் இல்லைல்ல, அவங்க கோவத்தில் இருக்காங்க, ஸோ வரமாட்டாங்களே, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு சடங்கு வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு இழுக்கிறாங்க. மயில் வந்துட்டு அம்மா பிசாமருமா அப்படின்னு கண் சடங்கு மட்டும் கட்டுறாங்க. இல்லை அவங்களுக்கு செய்கிற சடங்கு கூட வேணால் நம்மளும் சேர்ந்து கூட பண்ணிக்கலாம், அதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு மயில் அம்மாவும் அப்பாவும் பேசுகிறாங்க. அதான் அதில் என்ன இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன சடங்கு செய்ய போகிறோமோ அதை நாங்கள் சேர்த்து செஞ்சிடறோம் அப்படிங்கிறாங்க. அதை என்ன நீங்கள் அப்படி பேசிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கோவப்படுறாங்க. அவங்களுக்கு யார் இல்லைன்னு யார் சொன்னால், நான் இருக்கேன் இவர் இருக்கார், நாங்கள் அப்பா அம்மா ஸ்தானத்துலேருந்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுவோம், நீங்கள் மயிலுக்கு எதுவும் செய்யலாட்டினாலும் பரவாயில்ல, நாங்கள் எப்படி குழலி அரசியை வந்து எங்கள் பிள்ளைகளாக நினைக்கிறோமோ அதே போல் தான் மயில் ராஜி மீனா எல்லாருமே எங்களுக்கு வந்து பிள்ளைங்க தான், ஸோ நாங்கள் அவங்களுக்கு அப்பா அம்மாத்தில் எல்லா சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்பந்தி நீங்கள் பார்த்துருவீங்க, உங்களை போல் நல்லவங்க யார் இருக்காங்க, நாங்கள் ஒரு இது பேச்சுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அவங்க அப்பா சொல்கிறாங்க, அப்பா அதுக்கு செயின் வாங்கணுமே, ஒரு 5 சவரனில் நம்ம பவுன் வாங்கிடலாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் மயில் அவங்க அம்மா வந்துட்டு இப்படியே முறைச்சி பார்த்துட்டு ஆமாம் வாங்கலாம் அப்படிங்கிறாங்க. அதை பற்றி நீங்களாம் எதுவும் கவலைப்படாதீங்க, கோமதி வந்து முதலேவும் 3 பேருக்கு இந்த மாதிரி சம்பிரதாயம்லாம் பண்ணணும்னு சொல்லி முன்னக்கூடியவும் 3 பேருக்கு தனித்தனியாக 3 பவுனில் செயின் வாங்கி வச்சிட்டா அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி சம்பந்தி, உங்கள் போல் நல்ல மாமியார் யாருக்காவது கிடைக்குமா, என் மகன் ரொம்ப கொடுத்து வச்சவா அப்படின்ட்டு மயில் அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து சரி ஓகேன்னு சொல்லி முடிஞ்சிருது. அடுத்து வந்து சரணன் வந்து அவங்க அக்கா குயிலை வந்து கூட்டிகிட்டு வர்றாங்க ஃபங்க்ஷன், இந்த தாலிப்பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷனுக்காக. ஆனால் சரணன் வண்டியிலேருந்து நிப்பாட்டவே அவங்க சொல்கிறாங்க, என்னடா சரணா அந்த ஏற்று வீட்டுக்காரங்க ஏதாவது இப்போ எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா என்ன அப்படிங்க. இல்லைக்கா இப்போதைக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு. ஆமாம் இந்த மரம் என்னடா அசையவே மாட்டேங்குது, ஒரே வெக்கையாக இருக்குன்னு. ஏங்க்கா நீ ஏன்னா ஊட்டி கொடைக்கானல் இருந்தால் வந்த, உங்கள் ஊரில் நப்பலாம் உனக்கு மரம் செடியெலாம் அசைஞ்சு அப்படியே சிலுசிலுன்னு காற்று வீசிச்சா, அட போக்கா நீ வேற உள்ள அப்படின்னு. அங்கெல்லாம் 4 மரம் பேருக்கு இருக்கையா செய்யும், இங்கே ஏதாவது மரமாக இருக்காடா, ஒன்றும் கிடையாது, சரி வா உள்ளே வா அப்படின்ட்டு உள்ளே போகிறாங்க. ஆனால் அரசி அவங்க அப்பா பக்கத்தில் சேரில் உட்காந்துட்டு இப்போ இதில் நல்லா இருக்கா அதில் நல்லா இருக்கான்னு ஃபோனில் காமிச்சிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கடா இது அப்படின்ட்டு அரசிக்கு பக்கத்தில் பேசிகிட்டு இருக்கும்போது குயிலி வந்துட்டு அரசி நீ எந்திரி ஏஞ்சி அங்கே போய் உட்காருன்னு. ஏன்க்கா ஏன் சொல்கிற
சொல்கிறேன்னு நீ எந்திரி நான் தான் உட்காரு அப்படின்ட்டு அவங்க போய் பாண்டியன் பக்கத்தில் உட்காந்துறாங்க. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அண்ணன் நல்லா இருக்கேம்மான்னு. பாருங்கப்பா நான் தான் ஃபங்க்ஷனுக்கு முன்னக்கூடியே வந்திருக்கேன், இங்கே வேலை வெட்டி ஏதாவது இருக்கும்ல அது செய்கிறதுக்காக. ஆனால் அவர் தான் வரல. அவர் என்ன தாலிப்பிரிக்கு ஃபங்க்ஷன் வரும்போது வருவார். சரி அம்மா எங்கே அப்படிங்கிறாங்க. அம்மா அம்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அந்த வந்துட்டேன்டி அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் பொண்ணு வந்திருக்கேனே வாசலில் வந்து வரவேத்தியா நீ அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ வர்றேங்கிறது என்கிட்ட என்ன சொல்லிட்டா வந்த, நீ திடீர்னு தானே வந்திருக்க, முன்னக்கூடயே சொல்லியிருந்தா தெரு எல்லாத்துலேயும் பந்தல் போட்டு உனக்கு ஜம்முக்காலை விரித்து உன்னை எவ்வளோ சிறப்பாக வரவேற்பேன் அப்படின்னா. ஆமாம் நீ செஞ்சாலும் செய்வ எனக்கா செய்வ, ஓ மருமகளுக்கு தான் செய்வேன். ஆமாம் எங்கள் அம்மா கூப்பிட்டு நீங்கள் என்ன எல்லோரும் கும்பலை ஒன் போல் வர்றீங்க, எல்லாம் உள்ளே இருந்து எங்கள் அம்மா நல்லா ஐஸ் பண்ணுறீங்களோ அப்படிங்கிறாங்க. நாங்கள் எதுக்கு நீ அதெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செந்தில் இருக்காங்க. டே செந்தில், நீ கூட கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏதோ பரிச்சை எழுதுறியாமல கேள்விப்பட்டேன், ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லைடா. ஏன்டா முந்தியெல்லாம் கீழேருந்து ₹1 காயின் எடுத்து கொடுத்தா கூட நீ உடனே ஃபோன் போட்டு சொல்லுவேன், இப்போ என்ன இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்க, உன் பொண்டாட்டி என்கிட்ட ஃபோனில் எதுவும் பேசக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாளா அப்படிங்கிறாங்க. ஐயோ அண்ணி நான் எதுக்கு அப்படி சொல்ல போகிறேன், நீங்களாச்சு உங்கள் தம்பியாச்சு, உங்கள் 2 பேருக்குள்ள நான் எதுக்கு வர போகிறேன், என்னை பற்றிலாம் எதுவும் இழுக்காதீங்க அப்படின்ட்டு மீனா சொல்கிறாங்க. அதானே பார்த்தேன் அப்படின்ட்டு அதுக்கடுத்து ராஜியை பார்க்குறாங்க. ஏன் அரசி கதிர் எங்கே ஒரு டிக்கெட் குறையுது அப்படிங்கிறாங்க. அண்ணன் வேலைக்கு போயிருக்குன்னு. ஆமாம் அவன் நாட்டி ராஜா மாதிரி எங்கள் வீட்டில் இருந்தா, இவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுலேருந்து பாவம் வீடு வீடாக போய் ஏதோ ஃபுட்டு டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கானாம்ல. ஆமாம் நீ என்ன டியூஷன் எடுக்கிறியாம்ல. ஆமாங்க நீ நானும் தான் எடுக்கிறேன் அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் படிக்க வேண்டிய வயசில் படிக்காமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்போ வந்துட்டு படிக்கவும் செய்யணும், உங்களுக்கு உரிய செலவையும் நீங்கள் பார்க்கணும், கஷ்டம்தான். ஆனால் என்ன தான் காலம் ஓடுதும் பாரு, எங்கே போய் நிற்கிதும் பாரு இப்போ இருக்கிற காலம்லாம் அப்படிங்கிறாங்க. அடுத்து மயிலை பார்க்குறாங்க. மயில் அப்படியே ஒரு மாதிரி ஐயோ நம்மளை ஏதோ சொல்ல போகிறாங்களேன்ட்டு பயப்படுறாங்க. ஆமாம் என்ன ஒரு மாதிரி இப்படி டெரராக பயந்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. இல்லையே நீ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதானே பார்த்தேன் அப்படிங்க. சரி கதிர் எப்போ வருவான் அப்படிங்கிறாங்க. அவன் 10:30க்கு தான் வருவான். ஏன் என்ன செய்ய போகிறேன்னு, எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. அவன் 10:30க்கு வருவான் பரவாயில்லையா, நான் இப்போ ஃபோன் போட்டு வர சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஃபோன் போட்டு பேசிவிட்டு கதிரை வர சொல்லிடுறாங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. இது சாப்பிட அது சாப்பிட ஒன்று ஒன்றா எடுத்துக்கிறாங்க. ஐயய்ய இது என்ன முள்ளங்கி சாம்பாரா, எனக்கு அது பிடிக்காதே, முள்ளங்கிலாம் ஒரு காய்கறியா அப்படின்னு சொல்லி குயிலி பேசவும் மீனான்ட்டு ஐயோ அண்ணி முள்ளங்கிங்கிறது ஒரு காய்கறி தான், நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் அதை கேட்டு சிரிப்பு வந்துடுது. ஆமாம் நான் மட்டும் ஸ்கூலில் என்ன படிக்காமையாக இருந்தேன், நான் ஸ்கூலில் படிக்கலன்னு சொல்லி என்ன குத்தி காட்டுறியான்னு. ஐயோ அப்போலாம் நான் சொல்லலை, ஒரு பேச்சு நீங்கள் கேட்டிங்களேங்கிறதுக்காக நான் சொன்னேன்ட்டு மீனா வந்து சமாளிக்கிறாங்க. எனக்கு முள்ளங்கி சாம்பார்லாம் பிடிக்காது, அதெல்லாம் வைக்காத மயில் இனிமேல் நீ அப்படிங்கிறாங்க. சரிங்க அண்ணி அப்படிங்கிறாங்க. ஏன்பா நம்ம சின்ன வயசில் நீ எனக்கு உருண்டை சோறு கொடுப்பீங்களா, அது மாதிரி எனக்கு கொடுங்களே அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்ன தந்துட்டா போச்சுடா அப்படின்ட்டு பாண்டியன் ஊட்டி விடுறாரு. அப்பா கையால் வாங்குகிற சாப்பாடு எவ்வளோ அருமையாக இருக்குது, நீ வச்ச சாம்பார் சுமாராக இருந்தாலும் எங்கள் அப்பா கையால் ஊட்டும் போது எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமான்னு மயிலை பார்த்து சொல்கிறாங்க. ஏன்பா அக்காவை எதுக்குப்பா இப்போயே வர சொன்னீங்க, தாலி பிரித்து கோர்க்கிற ஃபங்க்ஷன் வரும்போது வந்தால் போதாது அப்படின்ட்டு அரசி சொல்கிறாங்க. சரி வந்ததுலேருந்து நொய்னு பேசிக்கிட்டே இருக்கா, கொஞ்சம் நேரமாவது வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கியாக்கா நீனே, எப்போடி உனக்கு என்ன, நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு எப்போ வேணாலும் வருவேன், எப்போ வேணாலும் போவேன், உனக்கும் கல்யாணம் ஆகி பார்ப்போம்ல, அப்போ நீ என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. பாரு அப்படின்னு சொல்லி அரசியும் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வந்து அரசி வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்டுக்கிட்டக்க. நாளைக்கு பரீட்சை, ஆனால் நல்ல வேலை நான் வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனுங்கிறதுனால நான் லீவ் போடுறேன், இந்த பரீட்சைக்கெல்லாம் இப்படி தான் நீங்கள் எழுத போகிறீங்களே, நீங்கள் படித்து எழுதுங்க, நான் இங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஃபோன் பேசிட்டு வச்சிடுறாங்க. ஆனால் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது குமார் கரெக்டாக வெளியில் வராரு. குமார் வந்து விசில் அடிக்கிறாரு. அரசியை பார்க்குறாங்க, திருன்னு முழிக்கிறாங்க. அடுத்து திருப்பி குமார் தெரியாத மாதிரி கீழே குனிஞ்சிக்கிறான். திருப்பி குமார் விசில் அடிக்கிறான். கரெக்டாக அந்த நேரத்தில் ராஜி வந்துடுறாங்க. ராஜி வந்துட்டு என்ன இவன் குமார் எதுக்கு நம்ம அரசியை பார்த்து விசில் அடிக்கிறான் அப்படின்ட்டு ராஜி வெளியில் வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு அரசி நீ உள்ளே போ அப்படிங்கிறாங்க. அரசி உள்ளே போயிடுறாங்க. அங்கேருந்து சிக்னல் காட்டுறாரு அரசிக்கிட்ட. சாப்பிட்டியா, ஒன்றை தான் கேட்குறேன் அரசி, சாப்பிட்டியா அப்படிங்கிறாங்க. திரு முழிக்கிறாங்க. நீ உள்ளே போ அப்படிங்கிறாங்க. சரின்னு ராஜி வந்து சொல்லவும் அரசி உள்ளே போயிடுறாங்க. ராஜி சீக்கிரமாக கோவத்தில் போய் நில்லு, என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ அப்படிங்கிறாங்க. நான் என்ன வேலை பண்ணால் உனக்கு என்ன அண்ணே, ஆமாம் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணோட நீ சைகை சமைச்சு பேசும்போது நான் என்ன செய்யணும்னு சொல்லி நான் கேட்க தான் செய்வேன், அது என்னோடய உரிமைன்னு. என்னது உன் வீடா, இப்போ தான் உனக்கு ஓ வீடுன்னு சொல்லிச்சா, ஓடுகாலியெல்லாம் பேசுகிறாங்கன்னே, நான் ஓடி போகிறேன்னு நடந்து போகிறேன்னு, அது உனக்கு தேவையில்லை. நீ எங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களோட நீ எனக்கு பேசுகிற, தேவையில்லாமல் இந்த ரூட் விடுறது, புதுசாக இருந்து சீன் போடுறது, இந்த மாதிரிலாம் எதுவும் க்ரியேட் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நானும் பார்த்துட்டே இருக்க, ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன்ட்டு குமார் சீக்கிரமாக அடிக்க வராங்க. என்ன நீ அடிச்சிருவியா எங்கே அடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா கரெக்டாக வந்துடுறாங்க. ஸோ ராஜி அவங்க அப்பா பார்த்து அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க.